السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய முற்பகுதியை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10 நோன்புகளை நாம் முடித்து விட்டோம். இன்று 11வது இரவு தொழுகையில் நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வானாக, நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல வரலாற்று சம்பவங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். பல வரலாற்றின் சம்பவத்தின் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் படிப்பினை பெற வேண்டும். இதற்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் என்ன அருட்கொடைகளை வழங்கியிருந்தான், அவர்கள் அதில் என்ன அநீதி செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள், பாவங்கள் செய்தார்கள், அதற்கு அல்லாஹ் என்ன தண்டனைகளை வழங்கினார், இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக நமக்கு விளக்கமாக சொல்லி காட்டியிருக்கின்றான். குர்ஆனை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமே என்றால் உண்மையாகவே அதில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினையை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமூக மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆது சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அதே போல சமூதுடைய சமூகம் எப்படி அழிந்தது அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நமக்கு முன் வாழ்ந்த ஒரு சமுதாயம்தான் பனி இஸ்ராயில். இந்த பனி இஸ்ராயலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமான இடங்களில் சொல்லியிருக்கின்றார். இஸ்ராயில் என்று சொல்லி பனி இஸ்ராயில், சல்பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில் என்று அல்லாஹ் பல இடங்களில் அவர்களை பற்றி நமக்கு சொல்லும்போது அவர்கள் செய்த குற்றங்கள், அநியாயங்கள், பாவங்கள் இதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதே போல அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 41வது வசனத்தில் யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், இஸ்ராயலின் வழித்தோன்றர்களே, இஸ்ராயலின் சந்ததிகளே, நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் என்று பனி இஸ்ராயலை பார்த்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே அத்தியாயத்தில் அடுத்த இடங்களில் சொல்லும்போது யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன், இஸ்ராயல் சந்ததிகளே, எனது அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்ததையும் நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு கௌரவமான
அவர்களை சிறப்பித்து வைத்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். யார் இந்த பனி இஸ்ராயில்? இன்று உலகம் முழுவதும் இஸ்ரேல் என்று பேசப்படுகின்றது, இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இஸ்ரேல் தான் இந்த பனி இஸ்ராயலில் வந்த சந்ததிகள். இன்று உலகத்தில் இஸ்ரேல் ஈரானுடைய பிரச்சனை பற்றி நாம் இன்று கூட பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேல் காசாவை தாக்கியது, இஸ்ரேல் இந்த மக்களை கொன்றது, இவர்கள் போர் செய்தார்கள் என்று பல முறை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோமே. இந்த இஸ்ரேலை பற்றி அல்லாஹும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் யாருடைய சந்ததியர்கள் என்பதையும் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு கௌரவப்படுத்தி வைத்திருந்தான், இவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகளை வழங்கியிருந்தான் என்பதை நிச்சயமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் இந்த பனி இஸ்ராயில் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த இஸ்ராயில் மக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மனைவிகளை வழங்கியிருந்தார். ஒன்று ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனைவியாக இருக்கின்றார்கள். குழந்தை பெறக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு அடிமை பெண் கிடைக்கின்றது. அதுதான் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான குழந்தையை கொடுக்கின்றார். அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இங்கே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான குழந்தையை கொடுக்கின்றான். அவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இஸ்மாயில் இஸ்ஹாக் இரு நபியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். இஸ்மாயிலுடைய நற்செய்தியை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்செய்தியை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். முதலில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்செய்தி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறார் என்றால், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். குர்ஆனில் சூரத்து சாஃபாத்தில் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நாம் அவருக்கு பொறுமையுள்ள ஒரு மகனை பற்றி சுப செய்தி கூறினோம், நற்செய்தி கூறினோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர் வாரிசாக வரப்போகின்றான் என்ற நற்செய்தியை அல்லாஹ் ஹலீம் என்ற வார்த்தை, ஹலீம் என்றால் அரபியில் பொறுமை காக்கக்கூடியவர், பொறுமைசாலி, நல்ல மனம் உள்ளவர், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். இதுதான் ஹலீம் என்ற வார்த்தை. ஒரு பொறுமையான ஒரு மகனை நாங்கள் உங்களுக்கு நற்செய்தியாக கூறியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்செய்தி எப்படி சொல்லியிருக்கின்றான் என்றால், வபஷர்னாஹு பிகுலாமின் அலீம். அலீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கின்றார். இங்கே ஹலீம், இங்கே அலீம். எப்படி? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாம் அவருக்கு அறிவுள்ள மகனை பற்றி நற்செய்தி கூறினோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுள்ள மகன் என்று அல்லாஹ் சொன்னான். அறிவுள்ள மகனை பற்றி நாம் நற்செய்தி கூறினோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறுமைசாலி, நல்ல மனித, பொறுமை உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக 2 மகன்களை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்கிறான்? நிஅமத்தை வழங்கின, அருட்கொடைகளை வருகின்றான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள், மனிதர்கள் மீது நல்லிணக்கம் கொள்ளக்கூடிய ஒரு தூதராக இருந்தார். அதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கலாம். இவர் அரபு தேசத்தில் இருக்கின்றார். இவர்கள் அரபு தேசம் பாலஸ்தீனம், இந்த இடத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கின்றார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே பிறக்கின்றார்கள்? பாலஸ்தீனத்தில் பிறக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே பிறந்து அரபு தேசத்தில் தங்க வைக்கப்படுகின்றார்கள்.
ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா பிரித்து விட்டார். இங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் உருவாகின்றார்கள். இவர் அறிவில் சிறந்தவராக இருக்கும் பொழுதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் என்ற நபியை அல்லாஹ் கொடுக்கின்றார். யாக்கூப் என்ற ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுதும் யாக்கூப் ஒரு நபியாக இருக்கின்றார். அவர் ஒரு நபியாக இருக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகளை அல்லாஹ் என்ன செய்கிறார், கொடுக்கின்றார். அதுல ஒரு பிள்ளை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் அறிவில் சிறந்தவர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானே, எந்த அறிவில் சிறந்தவராக இருந்தார்கள்? கனவிற்கு விளக்கம் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். கனவு இருக்கின்றதே, அந்த கனவுக்கு அல்லாஹ் விளக்கத்தை அளிக்கக்கூடிய திறனை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சவாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அதனால்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கான அழகான விளக்கத்தை கொடுத்தார்கள். நான் என்னுடைய கனவில் இன்னி ராய்து அஹத அஷர கௌகபா 11 நட்சத்திரங்களை கண்டேன், ஒரு சூரியனை கண்டேன், சந்திரனை கண்டேன், எனக்கு சஜிதா செய்கிற மாதிரி நான் கண்டேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு அழகாக விளக்கம் சொன்னார்கள். 11 நட்சத்திரம் சகோதரர்கள், சூரியன் தந்தை, சந்திரன் தாய், இப்படி அழகாக விளக்கம் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள்? அறிவில் சிறந்தவராக இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிஸ்ருடைய மன்னருக்கு கூட என்ன செய்தார்கள்? விளக்கம் அளித்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த பனி இஸ்ராயில் என்ற சந்ததியினர்கள் உருவாகின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. யாக்கூப் நபிக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயில். இஸ்ரா என்றால் அவர்களுடைய மொழியில் அடிமை. அப்து என்ற வார்த்தை இருக்கின்றது. இஸ்ராயில் என்றால் அரபில் அப்துல்லா என்று சொல்றோமே, அல்லாஹ்வுடைய அடியான் என்று. அதே போல இஸ்ராயில் என்றால் அவர்களுடைய மொழியில் ஈல் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ், இஸ்ரா என்றால் அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. அதிலிருந்து தான் பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய வழித்தோன்றர்கள், சந்ததியினர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் இந்த இடத்தில் பனி இஸ்ராயில் என்று அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 12 பேர். இவர்களுடைய வம்சாவளியிலிருந்து தான் பல கோத்திரங்கள் உருவாகின்றன. 12 கோத்திரங்கள் உருவாகின்றன. வலகத் அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயில் வபஅத்னா மின்ஹும் 12 நகீபா. அல்லாஹ் சொல்லி காட்டுறீங்கன்னா, அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ரேலுடைய வழித்தோன்றர்களிடம் இருந்து வாக்குறுதியை நாங்கள் வாங்கினோம், நாங்கள் அவர்களிடத்தில் 12 தலைவர்களை நியமித்தோம், 12 தலைவர்களை நான் நியமித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த 12 பிள்ளைகள் தான், இவர்கள் மூலமாக 12 கோத்திரங்கள் பிரிந்தன. இவர்கள் தான் இஸ்ராயில், இவர்கள் தான் பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் என்று இன்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் இவர்களை பற்றி தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் ஏராளம், இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள் ஏராளம். இவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இவர்கள் ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்தார்கள், ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்தார்கள், சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டு இருந்த கட்டத்தில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் உணவு இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருந்த காலம். உலகமே கிட்டத்தட்ட 7 வருடங்கள் பஞ்சத்தில் இருந்தன. உணவே இல்லாமல் இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, கொலை செய்யாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டு, அதற்கு பிறகு அந்த கிணற்றிலிருந்து அங்கிருந்து அவர்கள் எங்கே செல்கின்றார்கள்? மிஸ்ரு நாட்டிற்கு செல்கின்றார்கள். இவர்கள் வேற எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பாலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மிஸ்ருக்கு செல்கின்றார்கள். அடிமையாக வாழ்ந்து அரசருடைய இடத்தில் ஒரு மன்னராக, அதாவது
ஒரு அரசியல் ரீதியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு கவர்னராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த 11 சகோதரர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றான். ஒரு காலம் வருகின்றது, ஒரு காலத்திற்கு பிறகு இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் செய்த தவறுகள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து விட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரம் வழங்கப்படுகின்றது. அவர்கள் மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இருந்த மன்னர் மிஸ்ரை ஆட்சி செய்வதை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் திபுத்தி மக்களாக இருந்தார்கள். யாரு? இந்த மிஸ்ரில் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் திபுத்தி என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலம் வரை அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆரம்ப முதல் நியமத் அல்லாஹ் வழங்கியது இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம். ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது உலக ஆசை இவர்கள் விட்டு வைக்கவில்லை. இவர்களுடைய சந்ததியினர்களில் நிறைய பேர்கள் என்ன செய்தார்கள்? உலக மோகம் கொண்டு உலக ஆசையில் மூழ்கி கிடந்தார்கள். அப்பொழுது இருந்த அந்த மிஸ்ரு மக்கள், இந்த திபுத்தி மக்கள் என்ன செய்தார்கள்? நம் மூலமாக இவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தது, நம்மளுடைய மூதாதையர்கள் கொடுத்தார்கள். ராம்சிஸ் I அவர்கள் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள். ஆனால் இன்று நமக்கு அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மளை எதிர்த்து பேசுகின்றார்கள், நம்மளை இவர்கள் என்ன செய்தார்கள்? தவறாக என்ன செய்தார்கள்? உபயோகப்படுத்துகின்றார்கள். ஆக இவர்கள் உலக மோகத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை வைக்கின்றான். மீண்டும் திபுத்தி மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருகின்றார்கள். ஃபிரோன் போல மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது இவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? இந்த பனி இஸ்ராயலுடைய சந்ததியினர்களை அடிமையாக்கி விடுகின்றார்கள். இங்கே இவர்கள் அடிமையாக மாறுகின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் வரலாற்று ரீதியாக சொல்லி காட்டுகிறார். சூரா யூசுஃபில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம் என்று சொல்லி இருக்கின்றார். இன்னொரு இடத்தில் இவர்கள் ஃபிரோனுக்கு என்ன செய்து விட்டார்கள்? அடிமையாக ஃபிரோனிடம், அந்த மிஸ்ரு மக்களிடம் அடிமையாக வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக இவர்கள் அடிமையாக ரொம்ப காலம் வரை அந்த ஃபிரோனிடம் அடிமையாகவே வாழ்ந்தார்கள். ஃபிரோன் என்ன செய்வான் தெரியுமா? இவர்களுக்கு இன்னும் எவ்வளவு துன்பப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான். இவர்களுடைய ஆண் பிள்ளைகளை, இந்த சந்ததிகள் ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான், பெண் பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருந்தான். இப்படியெல்லாம் வரலாற்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகின்றார். ஆக இப்படியெல்லாம் இவர்கள் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதையும் அல்லாஹ் இவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் மூசா நபி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆனில் இந்த பனி இஸ்ராயல் மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு அருட்கொடைகளை வழங்கினோம், எவ்வளவு விஷயங்களை இவர்களுக்கு நாம் கொடுத்தோம், இவர்கள் நன்றி கெட்ட மனிதர்களாக இருந்தார்கள். இவர்கள் நன்றி கெட்ட மனிதர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் அந்த 12 சகோதரர்களுக்கும் என்ன செய்தோம்? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை உலக ஆசையின் பக்கம் கொண்டு சென்றார்கள், அடிமையாக வாழ்ந்தார்கள். இதற்கு பிறகு நாம் என்ன செய்தோம்? இவர்களை ஃபிரோனிடம் இருந்து காப்பாற்றினோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இவர்களுக்கு என்னென்ன நியாமத்துகளை வழங்கினான் என்பதை இதே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள், இவர்கள் எந்த அளவிற்கு மனதில் குரோதத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள், இவர்கள் எப்படி வெறுப்புள்ள மனிதர்களாக இருந்தார்கள். ஒரு பக்கம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர்கள், இன்னொரு பக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர்கள். இவர்களை அல்லாஹ் அழகாக கொண்டு சென்றார். இவர்கள் தான் அரபியர்கள். இவர்கள் அரபியர்களாக இருந்தார்கள். ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்கள், பாலைவனத்தில் வாழ்ந்தவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அல்லாஹ் ஹலீம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டான், பொறுமைசாலி என்று சொல்லிவிட்டான், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவர் என்று சொல்லிவிட்டான். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவாற்றலை கொடுத்திருந்தார், ஞானத்தை கொடுத்திருந்தார், அலீம் என்ற வார்த்தை சொல்லியிருந்தார். அதனால் தான் இன்று வரை உலகத்தில் அதிகமாக ஆட்சி செய்யக்கூடிய இஸ்ரேல் மக்கள் தான். இவர்களுக்கு அறிவு இருக்கின்றது, டேலண்ட் இருக்கின்றது, மாஸ்டர் மைண்ட். இன்று எப்ஸ்டைன் ஃபைலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த எப்ஸ்டைன் ஃபைல் இருக்கின்றது இன்று சொல்லப்படக்கூடிய செய்தி அல்ல. இது 1970க்கு முன்னாடியே நடந்த சம்பவம். அன்றைய காலகட்டத்தில்
உலகத்தில் எங்கெல்லாம் டேலண்டான மாணவர்கள் இருக்கின்றார்களோ, யார் நல்ல அறிவாளிகளாக இருக்கின்றார்களோ, பள்ளிக்கூடத்தில் நம்பர் 1 வரக்கூடிய மாணவர்களை ஸ்காலர்ஷிப் என்று சொல்லிக் கொடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? தேர்ந்தெடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால், இன்று நாசா போன்ற இடங்களெல்லாம் இந்தியர்கள் பல இடங்களில் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அரபு மக்களை விட்டுவிட்டு டேலண்டான மாணவர்களை, டேலண்டான பிள்ளைகளை நாங்கள் இலவசமாக ஸ்காலர்ஷிப் தருகின்றோம், இலவசமாக படிப்பு தருகிறோம் என்று சொல்லி அப்பவே அந்த இஸ்ரேல் மக்கள் மாஸ்டர் மைண்டோட அவர்கள் என்ன செய்தார்கள்? சில மக்களை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் இலுமினாட்டிஸ்களாக இருந்தார்கள். 1700 ஆண்டு, அதாவது 1800இல் இலுமினாட்டி உருவாக்கப்படுகின்றது. இவர்கள் யார் தெரியுமா? இலுமினாட்டி கிட்டத்தட்ட 11 கூட்டத்தார்கள், சில இடங்கள் 13 என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுடைய சபை எப்படி இருக்கும் என்றால் ஒரு சதுர ஷேப் போல இருக்கும். 13 கூட்டத்தார்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு ஆள் செல்வந்தராக இருப்பார், ஒரு ஆள் அரசியல் ஆட்சி செய்யக்கூடியவராக இருப்பார், ஒரு ஆள் அதாவது மருத்துவரில் உயர்ந்தவராக இருப்பார். யாரெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கின்றார்களோ, உயர்ந்த அறிவில் இருக்கின்றார்களோ, அவர்கள் தான் அந்த சபையில் இருக்க முடியும். அவர்கள் கடவுள்களை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த இலுமினாட்டிஸ், இல்ம் என்ற வார்த்தையில் இருந்து இலுமினாட்டிஸ், இல்ம் என்றால் கல்வி, அலீம் இல் இலுமினாட்டிஸ், இப்படி இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் இந்த இஸ்ரேலர்கள் மூலமாக. ஆக இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இன்று ஸ்காலர்ஷிப், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டு சென்று அவர்களை அடிமையாக வைத்து அவர்களுடைய திறமைகளை பிடுங்கி எடுத்து அவர்களை கடைசி நேரத்தில் அவர்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களை வைத்து பிளாக்மெயில் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டமாக இருந்தது. இந்த இஸ்ரேல் மக்கள் சாதாரண மக்கள் அல்ல. இவர்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக இந்த பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அருட்கொடைகளை வழங்கினார், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்னென்ன சதிகளை செய்தார்கள், இன்று உலகத்தில் எப்படிப்பட்ட சதிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துள்ள அல்லாஹ்விடையார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் என்றால் ஷைத்தான் ஒரு பக்கம் நம்மளை வலிக்கெடுத்து கொண்டிருந்தாலும், ஷைத்தான் யாரை கொண்டு நம்மளை வலிக்கெடுத்து கொண்டிருக்கின்றான், யார் மூலமாக நாம் நரகத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக ஆசையில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய அந்த உலக ஆசையில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் சொகுசாக வாழ்வதற்கு உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அல்லாஹ் மிஸ்ர ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் உலக மோகத்தில் வாழ்ந்து அழிந்தார்களோ, அதே போல் தான் இந்த முஸ்லிம் சமுதாயம், உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக கண்ணியத்துள்ள அல்லாஹ் இவருடைய பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாளை தினம் இவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகளை வழங்கினான், என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்தான், இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நிச்சயமாக நாம் பார்ப்போம். ஆக ஒவ்வொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பனி இஸ்ராயல் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதன் மூலமாக நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக் தருவானாக. நம் அனைவருக்கும் உலகத்தில் என்னென்ன நடக்கின்றதோ அதிலிருந்து தீய விஷயத்திலிருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.